ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மோக் பாம் செய்கிறது எப்படி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் பைப் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரிண்டரில் இருக்கிற மெட்டல் பைப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் நைட்ரேட், இது வந்து எல்லா உரக்கடையிலையும் கிடைக்கு. நெக்ஸ்ட்டு மெயினானது ஒயிட் சுகர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரே தான். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவோம், வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒயிட் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் மிக்சியில் போட்டு. அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட்டு, ஒயிட் சுகரு, பவுட்ரு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அந்த ரேஷியோ எப்படின்னா ஒயிட் சுகர் வந்து ஒரு 35% இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் வந்து 65% இருக்கிற மாதிரி. நான் வந்து பர்சன்டேஜ் கணக்கு வந்து ஸ்பூன் கணக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 3.5 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் பவுட்ருமே, பேலன்ஸ் 6 ஸ்பூன் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையுமே மூணுமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற ஃபஸ்ட்டு கலக்கிக்கிறேன். எம்செல் இல்லைன்னா மண், செம்மண், களிமண் எது வேணால் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே வந்து அடியாக பிளாஸ்டிக் தான் இருக்குது. பிளாஸ்டிக் மெல்ட் ஆகக்கூடாதுக்காக உள்ளே வந்து நான் மண் யூஸ் பண்ணுறேன். மண் போட்டு உள்ளே நல்லா அடிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ண எல்லா பவுடருமே இப்போ வந்து ஒரு நான் பேப்பரில் பணம் மாதிரி வச்சு உள்ள பவுடரை நல்லா கொட்டிக்கிறேன். நல்லா ஃபில்லானதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு நல்லா அமுத்திக்குங்க. ஏன்னா அப்போ இந்த ஏர் கேப் எல்லாமே உள்ள ஃபுல்லாக டைட் சீல் ஆயிடு. அமுத்தும்போது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதுக்காண்டி உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அமுத்திக்கிறேன். அவ்வளோதான், ஸ்மோக் பாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணால் போகுது. ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் இடையில செட் பண்ணிக்கிறேன். டெஸ்டிங் பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சரி, நீங்கள் அந்த ஸ்மோக் வரதை என்ஜாய் பண்ணுங்கள். நான் எந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதுவுமே பண்ணல. இதுதான் ரியல் டைமிங். இது நெக்ஸ்ட்டு இன்னொரு கேமரா வச்சு எடுத்தது. கொஞ்சம் சைடு வியூஸ் எல்லாமே பார்க்கலாம்.
லைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒயிட் ஸ்மோக். உங்களுக்கு கலர் ஸ்மோக் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதான் தமிழ் தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசி வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.